அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே, இதுதான் மக்காவில் உம்ராவின் எல்லைக்காக எஹராம் கட்டக்கூடிய ஆயிஷா பள்ளிவாசல். இந்த இடத்திலே ஹாஜிமார்கள் எஹராம் கட்டிக்கொண்டு காபாலயத்தை நோக்கி உம்ராவிற்காக செல்வார்கள். இந்த இடத்திற்கு தனஈம் என்றும் சொல்லப்படுகிறது. இதில் நினைவுகூரத் தகுந்த நாயக தோழர் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் சிறப்புமிக்க இஸ்லாத்தின் பிடிமானமுள்ள ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் இந்த வரலாற்றின் மூலமாக மிகப்பெரிய பாடங்களையும் படிப்பினைகளையும் வாழ்வியல் உணர்வுகளையும் ஏற்படுத்தியவர்கள் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. உண்மையிலேயே நாம் இந்த வரலாற்றுகளை வாசிக்கும் பொழுதும் செவிமடுக்கும் பொழுதும் நமக்கும் இந்த ஈமானிய உணர்வு அதிகப்படுத்தும். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்தில்தான் 2 ரகாயத்து அவர்களுடைய கடைசி நேரம், அவருடைய எஜமானர் பலவிதமான சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பிறகு சிறந்த கைதியாக வாழ்ந்தவர்கள் ஹுபைப் ரலியல்லாஹு. இந்த உலகத்தில் இருந்து பிரிகின்ற இந்த இடத்தில் முஹம்மத் ரசூல் இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள், விட்டுவிடுகிறோம் என்ற பொழுது இல்லை சத்தியம், அவர்கள்தான் முஹம்மதுர் ரசூலுல்லா என்று சொன்னார்கள். உயிர் பிரிகின்ற நேரம் 2 ரகாயத்து தொழுவதற்கு அவகாசம் கேட்டார்கள். வேகமாக தொழுது முடித்து சொன்னார்கள், நான் மரணத்திற்கு பயந்துதான் மெதுவாக தொழுகிறேன் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் வேகமாக தொழுகிறேன். அதே போன்று ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு எஜமானருடைய வீட்டிலே வேலை செய்யும் பொழுது பலவிதமான இன்னல்களும் கஷ்டங்களை சந்தித்தாலும் ஒரு முறை அவர்களுடைய கையில் கத்தி இருக்க, அதே போன்று அருகாமையிலே எஜமானுடைய குழந்தைகள் கையில் இருந்த பொழுது கூட அவர்கள் எந்த விதமான தீங்கும் இழைக்காமல் அவர்களை பாதுகாத்தார்கள். அவரிடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொண்டார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் தன்னிடத்திலே இருந்த ஆயுதத்தை கொண்டு மிரட்டி குழந்தைகளினுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி கூட அவர்கள் தப்பித்திருக்கலாம். ஆனால் அந்த நேரங்களில் கூட நல்ல முறையில் நடந்து கொண்டவர்கள் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. ஏனென்றால் சத்திய இஸ்லாத்தில் சிறார்களுக்கு தீங்கு இழைப்பதை இஸ்லாம் வழிகாட்டியதே கிடையாது. அதனால் அவர் அதில் நல்ல முறையில் நடந்து கொண்டார். எஜமானருடைய வீட்டில் நற்பெயரை பெற்றார். ஹுபைபை போன்று சிறந்த கைதிகள் கிடையாது, சிறந்த அடிமைகள் கிடையாது என்றெல்லாம் பாராட்டிற்குரியவர்கள் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர். இப்படி நாயக தோழர்களை யாரை நாம் பார்த்தாலும், யாருடைய வரலாறுகளை நாம் வாசித்தாலும் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் சிறந்த முன்மாதிரி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாயகத்தையும் நாயக தோழர்களுடைய வாழ்வையும் பின்பற்றுவோம். வல்ல நாயன் நம்மை அவர்களுக்கு பிடித்தமான நல்வழியில் நம்மை நடத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.